the left. உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும் சக மனிதன் வீட்டில் ஓட. இங்க சும்மா எழுதிருக்கேன், உன் வெற்றி தேடி நீ ஓட வேண்டும் சக மனிதன் வீட்டில் ஓட. நான் அத்தனை கீழே தள்ளி வச்சு நான் ஆளை வந்து ஒரு கேவலமான வச்சுங்க அதெல்லாம் ஏன் முடியாது, ஏறக்கூடாது, அது தப்பு. நான் என் காலையில எழுந்திரிச்சு ஷோ பாக்குறேன், கம்பெனியும் பாலும் சேர்ந்து சாண்டாவை வந்துட்டு காலை வந்து எட்டி விட்டு வெளியே இருக்கிறாங்க. ஏங்க எனக்கும் சாண்டாவை கூட சண்டை இருந்துச்சு, எனக்கு அதே சாண்டாவை கூட நிறைய சண்டை இருக்கு. நான் என்ன அடிச்ச நாயில தட்டி விட்டு நாயில என்ன பண்ணாங்க, கேம் கேமா பார்த்தா அவங்க காம்படிட்டிவா பண்றாங்க. காம்படிட்டிவா நீ ஒண்ணு கொடு, அதை வந்து பிசிக்கலா தரணும்னா இப்ப வந்துட்டு கம்பெனி வந்துட்டு சாண்டாவை வந்துட்டு எட்டி விட்டுருக்கான். கம்பெனி எட்டி விடும் போது பக்கத்துல இருக்க விக்கல் சைஸை போயிட்டு அவன் எட்டி விட முடியுமா? விக்கல் சைஸுக்கு அவன் ஈஸியா தூக்கி போட்டுருவான் கம்பெனில. இல்ல சபைக்கு எட்டி விட முடியாது, வினோத் நாயகமா முடியாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பிசிக்கலா ஈஸியா தள்ளி விட்டுருலாம். இவங்க எல்லாருமே பண்ணாங்க, சாண்டாவை பண்ணாங்க. இது ரொம்ப தப்பு. இட்ஸ் a game, பிக் பாஸ் ஒரு ஷோ வந்துட்டு உலகத்துல வந்துட்டு எத்தனையோ பேரு எத்தனையோ தமிழ் மக்கள் நான் அந்த ஷோக்குள்ள போக முடியாதான்னு கேமிட்டு இருக்காங்க. அப்படி ஏங்கும் போது ஒரு 24 பேர் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க. அந்த 24 பேர் மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் நம்ம வேலை, சரியா? மக்களை மகிழ்விக்கிறது மட்டும்தான் பண்ணணும். அதை விட்டு உன் மண்ணத்தை வந்து உள்ள காட்டுறது, நீ இப்படிதான் சண்டை போடுறது, கத்துறது, இதெல்லாம் பண்றதெல்லாம் பண்ணினே இருந்தீங்கன்னா இது கேம் கிடையாது, இது கேமே கிடையாது. இது வந்துட்டு ஒரு இட்ஸ் கால்ட் as cheap popularity. ஸோ எனக்கு பாப்புலரா இருக்கும், ஆனால் சீப் பாப்புலாரிட்டி கூட எனக்கு ஓகே அப்படின்றது வந்து இட்ஸ் வெரி லாங். ஸோ நீங்க எல்லாத்தையுமே பார்த்து பண்ணணும். எனக்கு நேற்று வினோத் நான் வந்து பேசிக்கும் போது சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன், எப்படியே கரெக்டாக தான் சொன்னேன் அப்படி. வினோத் நான் மிஸ் பண்றாங்க, நானும் பயங்கரமா மிஸ் பண்றேன். நான் உள்ள இருந்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா இந்த கேமே நான் வேற மாதிரி மாற்றிருக்கேன். யாரு சாண்டாவை வந்து பாலமும் கமலும் வெளியே தள்ளிட்டாங்க, என் கேம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் நான் கீழே இறங்கி இழுத்து போட்டுருக்கேன். சபையில் சாண்டாவை கூட்டு போட்டேன், நானும் கீழே இறங்கி அவங்க 2 பேரும் இழுத்து போட்டேன். என்ன கேம் ஆடிக்கலாம், ஏன்னா கேம் ஆடுறது கேமா ஆடாம நீங்க வந்து பிசிக்கலா சண்டை போடுறீங்கன்னா சண்டை போட நாங்க எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் எல்லாருமே சண்டை போடுறீங்க. பட் திஸ் இஸ் நாட் a place to fight, this is the place to play your game. You should understand that. ஸோ மக்கள் நீங்க தான் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு என்டர்டைன் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு யார் யார் சூஸ் பண்ணி யார் யார் உள்ள வைக்கணும்னு ரொம்ப நல்லாவே தெரியும். இப்போ வினோதம் பார்த்தீங்கன்னா பாட்டு பாடிட்டு கானா பாடிட்டு அவர் ஃபுல்லாக வந்துட்டு ஒரு நல்லா என்டர்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாரு. விக்கல் இருந்தானா அவன் ஃபுல்லாக காமெடி அது கிரியேட்டிவா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், சபரி கிரியேட்டிவா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஸோ நல்லா காமெடி இருப்பான். ஸோ இந்த மாதிரி உள்ள இந்த மாதிரி ஆட்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் டெவலப் ஒர்க் பண்ணி நீங்க இவங்க பண்ணுங்க, நான் எதுவுமே சொல்லல, உங்களுக்கு தெரியும், என்னை விட நல்லாவே உங்களுக்கு தெரியும் யாரை பண்ணணும், யாரை வைக்கணும், யாரை வைக்கக்கூடாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இதுக்கப்புறம் நிறைய செஞ்சு நீங்க வந்துட்டு கரெக்டான ஆட்களை உள்ள வச்சு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் வந்துட்டு நம்புறேன். நன்றி, வணக்கம். உன் வெற்றி தேடி ஓட வேண்டும் சக மனிதன் வீட்டில் ஓட. இங்க